பிளான்ட்டை ரீபாட் பண்ணுறதுக்கு பற்றி சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். நம்ம எந்த தொட்டியில் நடவு பண்ண போகிறோமோ அதில் மேல் புறம் வரைக்கும் நம்மளோட பாட்டிங் மிக்ஸை போட்டு மண்ணை நிரப்பிடணும். அப்புறம் கொஞ்சம் பள்ளம் போட்டுட்டு நம்ம ரீபாட் பண்ண வேண்டிய செடியை அப்படியே எடுத்து அதில் மாற்றி நடவு பண்ணிடுங்க அந்த பள்ளத்தில் வச்சு. எதனால் தொட்டியில் மேல் புறம் வரைக்கும் மண் இந்த மாதிரி நிரப்புறோன்னா, இது நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற மண் செட் ஆகி அப்படியே இறங்கிடும். இந்த லெவல் அப்படியே கொஞ்ச நாளில் இறங்கி முக்கால் தொட்டிக்கு வந்துடும். இப்போ நம்ம முதல்லையே மண் முக்கால் தொட்டிக்கு போட்டோம்னா அப்புறம் அது அரை தொட்டி ஆகிடும். நம்மளுக்கு தொட்டியோட ஸ்பேஸ் வீணாக போயிடும். இதனால் செடிக்கு வேர் விட்டு வளர்கிறதுக்கு நிறையா இடம் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஹார்வெஸ்ட் ஈல்டு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு இந்த தொட்டிலே நம்ம வச்சுக்கலாம். அடிக்கடி தொட்டி மாற்ற வேண்டிய நிலமை வராது. இது பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு நிரம்ப மண் போட்டு வச்சது தான். 10 மாதத்தில் இந்த அளவுக்கு இறங்கிடுச்சு பாருங்கள், முக்கால் தொட்டி ஆயிடுச்சு. ஸோ நம்ம முதல்லையே மேலே வரைக்கும் மண் போட்டு நடவு பண்ணோம்னா செடிக்கு வேர் விட்டு வளர்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ரொம்ப வருஷம் இதிலே வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி